நாம் போன பதிவில் பார்த்தோம், ஒரு பெண்கள் அமைப்பு போராடி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து தங்களுக்கான பாதுகாப்பை உருவாக்கிக்கிட்டாங்க. அந்த பெண்கள் அமைப்புடைய கூட்டுக்கு பேர் வந்து விசாகா. அந்த சட்டத்துக்கு பேர் போஸ் ஆக்ட் 2013. போஸ் ஆக்ட்னா ஒன்றும் இல்லை, ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் ஃபார் உமன் அட் ஒர்க் பிளேஸ். அதாவது வேலை பார்க்கும் இடத்தில் பெண்களுக்கு பாலியல் தொல்லை நடக்காவண்ணம் பாதுகாப்பளித்தல். அதுக்கு தான் அந்த கமிட்டி சொன்னோம் இல்லையா, ஐசிசி கமிட்டியை உருவாக்கி வச்சுருக்காங்க. அந்த ஐசிசி கமிட்டியில் பார்த்திங்கன்னா, நீங்கள் போய் அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா என்கொயரி நடக்கும், பெனால்ட்டி போடுவாங்க, வேலையை விட்டு அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு தொல்லை கொடுத்தவரை வேலையை விட்டு நீக்கலாம், மேலும் பல நடவடிக்கைகள் எடுக்கலாம். இதில் முக்கியமாக என்னென்னா, நம்ம எல்லாம் நினைப்போம், சினிமாவில் வில்லன் கையை பிடிச்சி இழுத்தான், சேலையை பிடிச்சி இழுத்தான், அதுதான் பாலியல் தொல்லை என்பது வழக்கமாக சினிமாவில் காண்பிக்கப்படுகிறது. அது மட்டும் கிடையாது. நீ இன்றைக்கி லீவ் எடுத்துக்க, உனக்கு சம்பளம் போட்டு தரேன் அப்படின்றதே இன்டைரக்ட் செக்ஸுவல் வயலேஷன். அதேமாரி எஸ்எம்எஸ் பண்ணுறது, வாட்ஸ்அப்பில் தொல்லை கொடுக்கறது, அதேமாரி பார்த்திங்கன்னா சிக்னலிங், சமிக்கை கொடுக்கறது, விசில் அடிக்கிறது, போகிறப்ப அந்த பிள்ளையை பார்த்து விசில் அடிச்சுட்டு போகிறது, கண்ணடிக்கிறது, இது எல்லாமே செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட், அதாவது பாலியல் தொல்லை என்பதை இந்த சட்டம் கூறுகிறது. அடுத்த பதிவில் இன்னும் விரிவாக பார்க்கலாம்.